நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 இடங்கள் வரை கொடுப்பதற்கு திமுக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிற்பகலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சந்தித்து பேசினார். நாற்பது இடங்களை காங்கிரஸ் கேட்ட நிலையில் 28 இடங்கள் வரை கொடுப்பதற்கு திமுக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். வணக்கம். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளும் நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த கோரிக்கையை இந்த பேச்சுவார்த்தை துவங்குவதற்கு முன்னதாக 2 மாதங்களுக்கு முன்னதாக பேசினார்கள். இந்நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு ஒன்று எங்களுக்கு தீர்வென்றும், தொடர்ச்சியாக நாங்கள் காங்கிரஸ் கட்சி மூலமாக தான் திமுக வெற்றி பெறுகிறது என்றும் ஒரு கருத்தை கூறி வந்தார். அதே போல தாவேகாவிற்கு மிகுந்த ஆதரவோடு பேசி வந்தார். விஜய் ஒரு மாற்ற சக்தியாக தமிழகத்தில் வருவார் என்றும், விஜயனுடைய இந்த மக்கள் கூட்டம் விரும்பை ஏற்படுது என்றெல்லாம் கூட அவர் பேசிய நிலையில் அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காங்கிரசினுடைய ஒரு முக்கியமான நபர் தாவேகா குறித்து இவ்வளவு புகழ்ச்சியாக பேசுவது திமுகவினர் மத்தியில் ஒரு கடும் கோபத்தையும் எரிச்சலையும் உருவாக்கியது. இந்நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்று பல்வேறு கேள்விகள் முன்வந்தது. இந்நிலையில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவுடன் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு தனது பேச்சுவார்த்தையை துவங்கியது. முதற்கட்டமாக 41 தொகுதிகள் அவர்கள் சார்பில் கேட்கப்பட்டதாகவும், திமுக சார்பில் 25 தொகுதிகள் வேண்டுமானால் தருகிறோம் என்றும் சொல்றதாக கூறப்பட்டுகிறது. மேலும் 41 தொகுதிகள் மட்டும் பத்தாது, உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதித்துவம் கொடுக்கும் வகையில் உள்ளாட்சி இடங்களில் 30% எங்களுக்கு ஒதுக்க வேண்டும், அதற்கான ஒப்பந்தமும் தற்போது நீங்கள் போட வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது வர இருக்கக்கூடிய ராஜ்யசபா தேர்தலில் கூடுதலாக ஒரு இடங்கள், ஏற்கனவே திமுக கூட்டணியில் தான், திமுகவினுடைய ஆதரவில் தான் தற்போது ப. சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ராஜ்யசபாவில். அதன் அடிப்படையிலே மேலும் ஒரு கூடுதலாக இடம் வேண்டும். 2 இடங்கள் 41+2 என்ற இந்த இலக்குடன் எங்களுக்கு இடங்கள் ஒதுக்க வேண்டும். உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் 30 இடங்கள் 30% இடங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். இந்நிலையில் அந்த பேச்சுவார்த்தை அப்பொழுதே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான நிலையில் காங்கிரஸ் இனி நீடிக்குமா என்று பல்வேறு கேள்விகளும் நீடித்து வந்தது. தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு மாதிரியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வேறு மாதிரியும் பேசியதாக தொடர்ச்சியாக செய்திகள் வந்தது. குறிப்பாக தமிழகத்தினுடைய மேற்பார்வையாளர் ஒருவர் தாவேகாவை ஆதரித்து பேசுவதும், காங்கிரஸ் கட்சியை தாவேகா தொடர்ச்சியாக அழைத்து வருகிறது, காங்கிரஸ் கட்சியினுடைய தேவை தாவேகாவிற்கு இருக்கிறது என்றெல்லாம் கூட தொடர்ச்சியாக பேசி வந்தார். ஆனால் தமிழகத்தில் பேசிய தமிழக தலைவர் செல்வ பிறந்ததையோ, நாங்கள் கூட்டணியில் வலுவாக இருக்கிறோம், நாங்கள் பின்வாசல் வழியாக யாரிடமும் பேச வேண்டிய தேவையில்லை, நாங்கள் தெளிவாக திமுக கூட்டணியில் இந்த தேர்தலை சந்திக்கிறோம், இடங்கள் குறித்து ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி கட்சியும் அதிகமாக கேட்பது இயல்புதான், அந்த இயல்பில் தான் எங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர் பேசினார். ஆனாலும் ஒரு பக்கம் தாவேகாவுடன் காங்கிரஸ் மறைமுகமாக பேசி வருவதாக பல்வேறு தகவல்கள் வந்த நிலையில் அதை உறுதிப்படுத்தும் விதமாக நேற்றைய தினம் ஹைதராபாத்தில் தாவேகாவை சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி ஒருத்தரை காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இன்று மதியம் ப. சிதம்பரம் பேசும் பொழுது கூட தொடர்ச்சியாக 28 இடங்கள் தர முடியும் என்று முதலமைச்சர் சார்பில் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக 21 இடங்கள் என்று துவங்கிய திமுக தற்போது 28 இடங்கள் +1 ஒரு ராஜ்யசபா தர முடியும் என்று அவர்களிடம் பேசியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் ப. சிதம்பரம் இது குறித்து நான் மேலே, அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமையிடம் பேசிவிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, திமுக சார்பில் நாளை வரை உடனடியாக இந்த பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும், ஏனென்றால் நாளை ஒரு நாள் தான் இருக்கிறது, நாளை மறுநாள் அதாவது ராஜ்யசபாவுக்கான தேர்தல் தேதி, அந்த தேதிக்குள்ளாக நாமினேஷன் செய்வதற்கு நீங்கள் உடனடியாக பதில் கூற வேண்டும் என்று சொல்றதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தற்போது இந்த தகவலின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர்களை, அதாவது பிரமுகர்கள் நேரடியாக தாவேகாவினுடைய ஒரு பிரதிநிதியை சந்தித்து பேசியிருக்கிறார்கள், ஹைதராபாத்தில் பேசியிருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு 70 இடங்கள் வரை தருவதற்கு காங்கிரஸ் தயாராக இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் இது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன என்பது தமிழக காங்கிரஸ் தலைவருக்கும் அதே போல இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாம் தெரியும். BL2 கூட திமுகவினருடன் போடுவார்கள். கிட்டத்தட்ட
13 எம்எல்ஏக்கள் தற்போது இத்தகைய சூழலுக்கு எதிராக தலைமை காங்கிரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே திமுகவால் ஆனவர்கள். திமுக தான் அவர்களை வெற்றி பெற வைத்தது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, BL2 முதற்கொண்டு பொருள் செலவு வரைக்கும் அனைத்தையும் திமுக தான் பார்த்துக் கொள்ளும். ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளரை கூட்டணி ஒதுக்கிவிட்டால் அதோடு நிறுத்திவிடாமல் அவர்களுக்கு மண்டல பொறுப்பாளர், அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தேர்தலுக்கான ஒரு அணியை உருவாக்கி ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுக்கும் தனி அணியாக உருவாக்குது. BLC என சொல்லப்படும் பூத் லெவல் கமிட்டி வரை திமுக தான் போடப்பட்டிருக்கிறது. BLCக்கு கீழே சராசரியாக 8 பேர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சேர்த்துதான் மொத்தமாக ஒரு தொகுதிக்கு 1000 நிர்வாகிகள், அதாவது தேர்தலுக்காக பணியாற்றக்கூடிய 1000 நிர்வாகிகளை தற்போது திமுக தயார் செய்த நிலையில் விஸ்வன் ரெட்டி என்பவரை மாணிக்கம் தாகூர் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னணி நிர்வாகிகளும் சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சி இரண்டாக ஒடிவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 13 எம்எல்ஏக்கள் தற்போது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக நாங்கள் திமுகவில் இருந்தால்தான் எம்எல்ஏவாக இருக்க முடியும், திமுக இருந்தால்தான் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க முடியும், எனவே மக்களவை மற்றும் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் நாங்கள் எப்படி செயல்பட முடியும், அதே போல சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் இல்லாமல் நாங்கள் எப்படி செயல்பட முடியும். தற்போது காங்கிரஸ் இருக்கக்கூடிய களம் என்பது வேறு. தமிழகத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் திமுக தான் தங்களை தோளில் சுமந்து ஒவ்வொரு தேர்தலும் வெற்றி பெற வைக்கிறார்கள். எனவே இத்தகைய முடிவு என்பதை மாற்ற வேண்டும். நீங்கள் தாவேகாவிடம் போனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட வர முடியாது. எனவே எது நிதர்சனம் என்பதை அறிந்துவிட்டும் நீங்களே அலசி ஆராய்ந்தும் முடிவெடுங்கள். நாங்கள் சொல்வதற்காக நீங்கள் கேட்க வேண்டாம். நீங்களே களத்திற்கு சென்று களத்தை ஆய்வு செய்து அப்போது முடிவெடுங்கள். இல்லை, உங்களுக்கு தேவைப்படும் யாரையாராம் அனுப்பி கூட களத்தை பரிசோதனை செய்து பாருங்கள். தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 3 மாவட்டங்களை தவிர வேறு எந்த மாவட்டமும் இல்லாத கட்சியாக காங்கிரஸ் இருக்கிறது. எனவே நீங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தால் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க முடியாது என்றெல்லாம் அவர்கள் பேசியிருக்காக சொல்லப்படுகிறது. அதே போல செல்வ பெருந்தகை திமுகவினுடைய முக்கிய ஆதரவாளராக இருக்கிறார். எனவே செல்வ பெருந்தகை தலைமையில் காங்கிரஸ் கட்சி திமுக ஆதரவு என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. டெல்லி தலைமையோ முழுமையாக வேறு மாதிரியும், அதாவது டெல்லி தலைமை முழுமையாக திமுகவுக்கு எதிரான மனநிலையும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு சிலர் திமுகவுக்கு ஆதரவாகவும் இருப்பதால் காங்கிரஸ் கட்சி இரண்டாக உடையுகிற ஒரு அபாய சூழல் ஏற்படுமோ என்று அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறார்கள். திமுகவுடன் சென்றால் 13 பேர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கட்சியை விட்டு வெளியேறுவோம் என திமுக தலைமையிடம் சொன்னதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சென்னை வர இருக்கிறார்கள். இன்று நிகழ்ச்சிக்காக, அதாவது செல்வ பெருந்தகையுடைய இல்ல நிகழ்ச்சிக்காக வருபவர்கள் இது குறித்து பேசுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது காங்கிரஸ் மற்றும் காங்கிரசுக்குள்ளே நடக்கும் இந்த மிகப்பெரிய அணிப்பளவல் என்பது வருகின்ற தேர்தலுக்கு திமுகவிற்கு ஒரு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கும். எனவே அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடன், அதாவது திமுகவுடன் சேர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அங்க இருக்கக்கூடிய 13 எம்எல்ஏக்கள் காங்கிரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். கார்த்திக், தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.